பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவர்களாகவோ ஒழுக்கம் உள்ளவைகளாகவோ நீதி உள்ளவைகளோ கற்பு உள்ளவைகளாகவோ அன்பு உள்ளவைகளாக நற்கிருதிகளைக்கோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமேன். அப்ப தேவன் நம்மளுக்கு என்ன ஒரு வார்த்தைன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் சமாதானம் இல்லாமல் தவிச்சு கொண்டு இருக்கிறோம். சமாதானத்துக்காக இங்க போனா அங்க போனா நமக்கு சமாதானம் கிடைச்சிருமா, அங்க போனா சமாதானம் கிடைச்சிருமா அப்படின்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதல்ல. அப்படின்னா தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் சமாதானத்துக்காக நம்ம ஒரு பிக்னிக் போனோம்னா நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமா அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஏதாவது ஊர்களுக்கு போயிட்டு வந்தா சமாதானமா இருக்குமா, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்தா சமாதானமா இருக்குமாலாம் நம்ம இப்படி ஓடிக்கொள்றோம். அப்பனா போனாலுமே அது வந்தப்ப அவங்களோட இருக்கும்போது தெரியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு அதே சமாதானம் கெட்டு போய்விடும், அங்க ஒரு பிரச்சனையை நேரிடும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம். தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா, நான் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த சமாதானத்தை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறதுனா, நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் நம்ம முழுவா சுமக்கும் போது அது சமாதானத்தை நம்மளால கொண்டு வர முடியாது. ஏன்னா என் பலத்தினாலேயோ பலாக்கிரமத்தினாலேயோ ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஆவியினால் கூடும். ஆமென், அல்லேலூயா. அவரோட பலம் வரும்போது, அவரோட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இடைப்படும் போது எல்லா சமாதானம் வந்துவிடும். ஆமென், அல்லேலூயா. என வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் இடைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தேவனிடம் சொல்லும் போது உடனே நம்ம குழப்பங்கள்லாம் நீங்கி போயிடும், நம்ம இருதயம் பரிசுத்தமாகிவிடும். ஆமென், அல்லேலூயா. சமாதானம் வந்துவிடும். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டாது இருங்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் மனமியாமையிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருங்கள் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கும், பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைப்படவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல தேவன் எப்படி சொல்றாருன்னா, நமக்கு இப்ப ஒரு சந்தோஷமா இருப்போம், நல்ல ஒரு சொத்தோட இருப்போம், நமக்கு ஒரு நல்ல சம்பளம் எல்லாம் இருக்கும். அப்ப ஃபேமிலியும் நல்லா ரன் பண்ண முடியும். அப்புறம் குடும்பத்தையும் நமக்கு சந்தோஷமா இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம அப்பனா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வேலை இல்லை, இல்லைன்னா ஒரு 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 கடன் பிரச்சனை, ஒரு பிசினஸ் இதாயிருச்சு, இந்த மாதிரி இருந்தபோது நமக்குள்ள சமாதானம் கெட்டு போயிடும். அப்போ நம்ம எங்க போவதென்று நமக்கு வழி தெரியாம போய்விடும். அப்போ குழப்பமும் வந்துவிடும். அப்போ குழப்பம் வரும்போது ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லுவாங்க. நீ இதை செஞ்சா நல்லா இருந்திருப்ப, நீ அதை செஞ்சா நல்லா இருந்திருப்ப, நீ இப்படி போயிருந்தா நல்லா இருந்திருக்கலாம், நீ இந்த வேலைக்கு போயிருந்தா நல்லா இருக்கலாம், நீ எல்லாத்தையும் அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆறுதல் தர மாட்டாங்க. நம்ம இருதயத்தை நோகடிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், அந்த சூழ்நிலையில நம்ம என்னன்னா, அவங்க ஒரு ஆலோசனை நமக்கு கடந்து வராது, அவங்களோட நிந்திக்கிறத நம்மள கடந்து வரும். அதனால நம்ம இருதயம் கெட்டு போய்விடுது, நம்ம இருதயம் சோர்ந்து போய்விடுது. இருதயத்துல அந்த பலம் இல்லாதனால சில பேர் தவறான யோசனை கூட நம்ம எடுத்துடுவோம். அப்போ இத்தனையும் நம்ம எதுக்கு வாழணும், நம்ம ஏன் வாழணும், இதையெல்லாம் செய்வது யாருன்னா பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கிறான். ஏன்னா அப்ப இப்படியெல்லாம் அந்த ஒரு குடும்பத்துல நுழைஞ்சு பிசாசன் வஞ்சித்து நம்மளை தவறான பாதையில இழுத்துட்டு போயிடுறான். நம்ம எதுக்கு வாழணுங்கிற அளவுல கூட பிரச்சனை வந்துவிடும். அப்ப இதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்குன்னு சொல்லி தேவன் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாருன்னா,
நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அப்பதான் நம்ம ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வார்த்தை உனக்கு நிந்தை வராது என்று ஒரு வார்த்தையை, பலமான வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம இருதயத்துல தங்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் நீ சும்மா இரு, நான் யுத்தம் செய்கிறேன்னு சொல்லுகிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாம, நம்ம பிரச்சனை வரும்போதே ஆரம்பத்துல என்ன செஞ்சிடணும், தேவனிடம் ஒப்படைக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவன்கிட்ட ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் இந்த நாள்ல இதெல்லாம் நடந்தது தேவனிடம் சொல்லும் போது தேவன் பார்த்து கொள்ளுவார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நீ சும்மா இரு, நான் யுத்தம் செய்கிறேன்னு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப சமாதானம் இல்லைன்னு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சமாதானத்துக்காக எங்கேயும் ஓட வேண்டாம். தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களோட இருதயத்துல தான் வாசம் செய்கிறார். அவர் உங்களை ஒரு நிந்தையும் வர விடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள யார் இருக்கணும்? இயேசு இருக்கும்போது உங்கள் நிந்தைகள், கஷ்டங்கள் எல்லாமே இந்த நாள்ல மாறி போய்விடும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒரு நாள்ல நம்ம சோதிக்கப்படுகிறது பிசாசு. அது ஏதோ ஒரு சூழ்நிலையில பிசினஸ் வழியா, குடும்பத்து வழியா, யார உறவுக்காரங்க மூலியமா, வெளியில போய் ஒரு காரியத்துல போகும்போது ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு சூழ்நிலையில பிசாசானவன் நம்மள தவறான பாதையில சூழ்ந்து கொண்டு போவான். அப்பனா நம்ம உறுதியா இருக்க வேண்டியது. ஏன்னா பலப்படுத்தும் கிறிஸ்துவால் எல்லாம் கூடும் என்று நம்ம தைரியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துற கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது எந்த தீங்கும் நம்ம மேல அணுகாது. இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு இந்த நாள்ல, ஏன்னா அவரோட வார்த்தையே, அவரோட பேரே அதுதான், நான் சமாதானத்தின் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப சமாதானத்தின் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு கவலை? அப்பனா அவர் நம்ம இருதயத்துல வாசம் பண்ணுவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒரு பிரச்சனை கண்டு ஓடி ஓடி ஒவ்வொருத்தையா சொல்லி 1, 2, 10 இந்த மாதிரி ஆகி தான் பிரச்சனைகள் பெருசாகும். அப்புறம் பிரச்சனைகளை நம்ம கொண்டு போய் ஒவ்வொருத்தையும் சொல்லாதபடி, நம்ம ஒரு பிரச்சனை வந்தா தேவனோடு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா தேவன் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் இந்த வார்த்தையின்படி உனக்கு சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல எதிலையாவது சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? எதிலையாவது கவலையோடு இருக்கிறீங்களா? கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு பிரச்சனையை விட்டு நீங்க மேல வரவே முடியலையா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த நாள்ல தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ சமாதானம் எப்படி வரும் என்றால், நம்ம தேவனோட ஐக்கியமாகும் போதுதான் சமாதானம் வரும். நம்ம அவரோடு முழங்கால் படியிடும் போதுதான் நமக்கு சமாதானம் வரும். அவரோட வார்த்தை, அவர் துதிக்கும் போது நமக்கு சமாதானம் வரும். நம்ம அவரை ஆராதிக்கும் போது, சோத்திர பலி எடுக்கும் போது, அவரோடு நம்ம கனெக்ட் ஆகும் போது, நம்மளோட ஐக்கியமா, நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒளிமறைவு இல்லாம அதிகாலையில தேவனோடு பேசும்போது, தேவனோட சத்தத்தை கேட்கும் போது நமக்கு சமாதானம் வந்துவிடும். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஏதாவது குழப்பத்துல இருந்தால் இந்த நாள்ல தேவன் என்ன சொல்கிறார் என்றால், நீங்க கவலைப்படாதீங்க, சமாதானத்தை நான் தருகிறேன், என் வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்றார். இந்த நாள்ல ஆசீர்வாத வார்த்தை, வாக்கு தத்தங்கள், வசனங்கள், ஊழிய அழைப்புகள் நமக்கு ஒவ்வொன்றும் ஒரு தேசத்துக்கு போக சொல்லுகிறார். நம்ம காதுல பேசுறார், நம்ம இருதயத்துல சத்தம் கேட்குது. ஒவ்வொரு இடத்துல நம்மளை பேசிக்கொண்டே இருக்கார். சில பாட்டு வரிகளோடு நம்மளோடு பேசுகிறார், வசனத்த வழிகளோடு நம்மளோடு பேசுகிறார். ஒவ்வொன்றையும் நம்மளோட பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யல? நம்ம காதை சாய்க்கல. நம்ம காதை சாய்க்கும் போது நமக்கு குழப்பம், எரிச்சல் எதுவுமே வராது. ஏன்னா அவரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது கண்டிப்பா அவர் நம்ம கூடயே இருப்பார். நம்ம கேட்கிறோம்னு தெரிஞ்சாலே நம்ம கூட வந்துடும். நம்ம பிள்ளைங்க நம்மளோட வார்த்தையை கேட்கறாங்க, காது கொடுத்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்ம இருதயத்துல வாசம் பண்றவங்களாக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் கெட்டு போகிறது. ஏன்னா பழைய பாம்பாகிய சாத்தான் வஞ்சித்து கொண்டு, ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்தே வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு அது கெடுக்கிறத. அதனால குடும்ப சமாதானம் இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு குழப்பமா, பிசினஸ் குழப்பமா, இதனால ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. தேவன் இயேசுவேன்னு கூப்பிடும்போது எல்லா பிரச்சனையும் மாறி போய், இயேசுவே, நீங்க என்ன தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளை இல்லாம இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க இயேசுவே இந்த பிரச்சனையில இருந்து என்னை மீட்டெடுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா தேவன் இந்த நாள்ல மராக்கள் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்ராண்டவரே, தகப்பனே, ராஜா, சோதரிக்கிறப்பா,
இந்த நாள்ல கூட தகப்பனே பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல ஆண்டவரே நாங்க தானித்தோம் ராஜா. சோதரிக்கணும்ப்பா, சமாதானத்தை பத்தி எங்களோடு பேசிருக்கீங்க ராஜா. சோதர ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த சமாதானம் கடந்து செல்லும்படி இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகள் வருத்தத்தோடு இருக்கிறாங்களா, கண்ணீரோடு இருக்கிறாங்களா சுவாமி. கர்த்தாவே தகப்பனே, 7 திசைகளும் உங்க கண்கள் சூழ்ந்து கொண்டு இருக்குது ஆண்டவரே. அந்த கண்கள் ஆண்டவரே ஒவ்வொரு மகனும் மகளையும் ஆண்டவரே, பெரியோரை சிறியோரையும் ஆண்டவரே, அவங்க பிரச்சனையிலிருந்து நீங்க மீட்டெடுக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்துங்க. கூட இருந்து ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, வானமே உங்கள் கரங்களாய் இருக்கிறது ஆண்டவரே. உங்கள் கரங்கள்ல ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க தாங்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கூட இருந்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைவரும்